வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 10க்குள்ளார பணி நியமன ஆணைகள் வந்துடும் அப்படின்ற மாதிரி நமக்கு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் இப்போ தான் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசி டிரைவர் கம் பணியிடங்கள். ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டிலிருந்தே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸுக்கு கால் லெட்டர் எல்லாம் அனுப்புனாங்க. ஸோ அப்ளை பண்ண கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்து தேர்வு நடத்தி, எழுத்து தேர்வு நடத்தி, ரிசல்ட் வெளியிட்டு, செய்முறை தேர்வு எல்லாமே வெளியிட்டு கடந்த டிசம்பர் வரைக்கும் செய்முறை தேர்வு எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்று என்ன, அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்றது அப்படியே நிற்கிதுங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது ரொம்ப லேகிங் ஆகுது. அப்படின்றதுனால அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கு முதல் கட்டமாக வெளியிட போகிறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரு முதற்கட்டமாக குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. 3274 பேரில் ஒரு 1500 நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிட போகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2லேருந்து 10க்குள்ளார வெளியிட்டுருவாங்க. பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி நியமனத்துக்கு பணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பையும் வெளியிட போகிறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் வந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும்தாங்க இது வெளியிடுவாங்க. எல்லாருக்குமே வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்காதீங்க. இந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியாகும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வெளியாகும். நானும் எழுதியிருக்கேன், எனக்கு வெளியாகுமான்னு எதிர்பார்க்காது வேண்டாம். மெரிட் லிஸ்ட்டில் மார்க் அதிகமாக செய்முறை தேர்வில் நல்ல மார்க் வாங்கின மக்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். எல்லாருக்கும் வரும் பார்த்திங்கன்னா யாருக்கும் வராது. ஸோ மெரிட் லிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். அதனால் தயாராகிக்கோங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு மீண்டும் கூட நடத்த போகிறாங்க. அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே இதில் கிடைக்குங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 புதிய நோட்டிஃபிகேஷன். ஸோ 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும், டிரைவர் கம் கண்டக்டர் இருக்குமா, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இருக்குமா அப்படின்ட்டு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இருக்க இனி வாய்ப்பே கிடையாது. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் மட்டும்தான் இருக்குமே தவிர இந்த டிசிசி அப்படின்ற நியமனங்கள் 100% தடை பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் டிரைவர் கம் கண்டக்டர் இருக்க வாய்ப்பில்லை. டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும் அந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளணுங்க. டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது ரொம்ப எளிதுங்க. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் பெறுவது அவ்வளோ எளிது கிடையாது. ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சாகணும். உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலுங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டக்டர் லைசன்ஸு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தில் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற்று அதை ஆர்டிஓ அலுவலகத்தில் காட்டினா தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தகவல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் ஒரு 10,000 கண்டக்டர் ஒரு 8,000 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ உங்களுடைய போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.